Hey all, welcome to another Lights On discussion session. And this week we are going to be talking about Radhika Apte's Sister Midnight. Okay, சரி before we எனக்கு ஒன்று சொல்லு. ஓகே, நான் ஃபுல் படத்தை என்னால் முடிக்க முடியல. ஓகே, ஐ ஹேட் டு ஸ்டாப் இட். இதில் வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் ஃபிலிம்? என்னோட என் ஒப்பீனியனோட ஐ வாண்ட் டு ஐம் கியூரியஸ் டு நோ வாட்ஸ் யுவர் டேக். அந்த கொஞ்ச நாள் முன்னாடி கோலமாவு கோகில எல்லாம் வந்தப்போ பீப்புள் வேர் ரேவிங் அபவுட் இட். அந்த மாதிரி குவாக்கியா இருக்கு அது அண்ட் புது ஸ்டைல் எல்லாம் சொல்லி, பட் இட் வாஸ் ஆல் கிமிக். So what is quirky is what this film tries to do, or this film does not tries to do. It has done. அதுல இதை டிஃபைனே பண்ண முடியாது, கரெக்டா? இதை டிஃபைனே பண்ண முடியாது. பட் இட் டசன்ட் மீன் தட் சும்மா அன்னைக்கு நினைச்சதை அவன் போய் எடுக்கல. பக்காவா பிளான் பண்ணி கண்ணாபிளான் தான் எடுக்கிறான். சினிமாட்டோகிராஃபி பாரு, சினிமாட்டோகிராஃபி வந்து சான்ஸே இல்ல. அண்ட் I think 60 or 70% of the film was taken live, real location மாதிரியே தோணல அந்த செட். ஏன்னா எஸ்பெஷலி இந்த இவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற இடம், நைட் ஷாட்டும் டே ஷாட்டும் பார்த்தா அவ்வளவு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. So if I have to sum up this film in one sentence, so I think most of my travel would be through trains. நான் வந்து நார்த் இந்தியா மோஸ்ட் ஆஃப் த இது போவோம் ட்ரெயின்ல தான் போவேன், ஸ்லீப்பர் கிளாஸ்ல தான் போவேன். ஸோ அந்த டைம்ல போக பார்த்தேன்னா சீனரிஸ் ஒன்று, பட் ஊர் வரப்போ எல்லாம் எப்பவுமே ஊருக்கு முன்னாடி வந்து ஒரு சேரி ஏரியா இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒரு முன்னாடி வந்து ஒரு சேரியா இருக்கும். சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடும். அது நம்ம எஸ்பெஷலா இந்த டெல்லி வரைக்கும் போற ட்ரெயின் அதெல்லாம் பார்த்தேன்னா அதுவே ஒரு செம ரொமான்டிக். இதுதான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த கல்ச்சர் மாறுறது, அண்ட் ஹவு இந்தியாஸ் சோ வாஸ்ட், எப்படி எத்தனை கல்ச்சர் இருக்குங்கிறது அதுவும் தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஷனே உள்ள வர்ற ஆளுங்க அதுவே ஒரு தனி, அது செப்பரேட் டாபிக். பட் இந்த இடம் அந்த ஒவ்வொரு சேரி பார்த்தேன்னா எல்லா சேரியும் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கு முன்னாடி இருக்குது. அண்ட் அவங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, சரியா? சின்ன பசங்க இருப்பாங்க, இது இருப்பாங்க, சில இடத்துல கால் இருக்கும், டிஷ் எல்லா இடத்துலயும் டிஷ் இருக்கும், ஏசி கூட இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்க வாழ்க்கை எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு செகண்டுக்கு மேல, அந்த ஃபிளீட்டிங் மொமெண்ட்டுக்கு மேல அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். பட் திஸ் ஃபிலிம் ஷோஸ் வாட் தேர் லைஃப் வுட் பி லைக். இவங்க ரெண்டு பேரை விட்டுரு, இவங்க என்னன்னே தெரியல நம்மளுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதே தெரியறது வந்து இந்த படத்துல ட்ரை பண்ணி அந்த செட்டிங்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து அது செமையா இருந்துச்சு. ஓகே, இப்படி எல்லாம் இருக்கும் போல இருக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் as convincing as possible. இவரை தவிர யார வச்சு இந்த படம் எடுத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம போன வாட்டி பேசினதுதான், இந்த எக்ஸ்ட்ரீம் ரோல்ஸ் பண்றதுல வந்து ராதிகா ஆப்டே பீட் பண்ணவே முடியாது. அது எப்போ ரொம்ப எப்ப ஆச்சுன்னா, நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி அழுக்கா அப்படிதான் ராதிகா ஆப்டே பாக்குறோம், கரெக்டா? இந்த மாதிரி ரோல்ஸ். சோ இதே மாதிரி ஒரு படம் தான் ராத்தா கேலிகே. அந்த படம் நான் அந்த 2-3 இயர்ஸ் முன்னாடி இருந்தேன், கொரோனா டைம்ல வரிசையா பாத்துட்டு இருக்கப்போ டாப் பிலிம்ஸ், ஓடிடி பிலிம்ஸ்ல எல்லாம் நிறைய ராதிகா ஆப்டே படம் தான் வந்துட்டு இருந்துச்சு. சோ ராத்தா கேலிகே ஒரு படம், இது அதுல வந்து வேலைக்காரியா இருப்பான், அதுலயும் செம்ம கன்வின்சிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இவன் லவ் ஸ்டோரிஸ் தான் நினைக்கிறேன், அதுல ஒரு கடைசியில இன்டர்வியூ மாதிரி பேசுவா. அதுல நடிப்புனே நம்ம சொல்ல முடியாது, ரியல்வா பேசுற மாதிரிதான் இருக்கும். அதுல ஒரு இது. அண்ட் அந்தாதுன்ல செம்மையா இருப்பா. எனக்கு வந்து அந்த அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் ராதிகா ஆப்டே வந்து அந்த அப்ஜெக்டிஃபை பண்ணவே பண்ணதில்லை இது வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவளை பார்க்கவே முடியாது. பட் அதுல வந்து அவ்வளவு அழகா இருப்பா. அப்படியே ஒரு அந்த ஃபீல், ஒரு ப்ராப்பர் ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி. சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ண முடியுங்கிறப்போ நேச்சுரலி இந்த ட்ரெய்லரே செம்மையா இருந்துச்சு. கட்ஸ் இந்த படம் மாதிரி தான் இருக்கும் ட்ரெய்லர். அதுவே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் தியேட்டர் ராதிகா ஆப்டேங்கப்போ செம்மையா இருந்தது. அண்ட் அந்த ஹீரோ பிளே பண்ணவங்க கூட செம இதுவா இருந்தது. அவன் ரோலும் கண்ணாபிடான்னு இருந்துச்சு. பஞ்சாயத்துல he's a main character in Panchayat series. He's a very good actor. சூப்பரா நடிக்கிறான். செம்மையா இதுவும் கண்ணாபிடான்னு நடிச்சிருந்தான்.
எனக்கு ஃபார் சம் ரீசன் இவன் ஏன்னு தெரியல, சாயிரத்துல வந்து ஊரை விட்டு ஓடி போய் இவங்க ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அந்த ரெண்டு எனக்கு அந்த இடம் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. இவங்க இவங்க 2 பேர் இருக்காரு, ஊரை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. இவங்க வந்து ட்ரெயின்ல இருந்து தானே வருவாங்க, ஓடி வந்து தப்பிச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் அண்ட் இமேஜரிஸ் ஆர் பியூட்டிஃபுல். எல்லாமே வந்து அந்த நான் போட்டிருந்த பிடிஏ ஆன் ட்ரக்ஸ் மாதிரி இருந்துச்சு இந்த படம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நிறைய வந்து இந்த படம் சென்டர் ஃப்ரேம் பண்ணிருந்தான். I think it was more Wes Anderson on drugs. Wes Anderson. அது நான் டைப்போ Wes Anderson on drugs தான். ஆமா. நான் டைப் அது ரிவ்யூ தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். பிடிஏ தான் போட்டேன் போல. அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வெஸ் ஆண்டர்சன் வந்து கொஞ்சம் மேபி அவன் படம் எந்த மாதிரி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓட் ஹவுஸ் ஃபீல் வரும், கொஞ்சம் அப்பர் கிளாஸ் அந்த கொஞ்சம் ஃபீல் வரும். இது வந்து இந்த மாதிரி எடுத்தா எப்படி இருக்குங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் நல்ல நிறைய சீன்ஸ்ல வந்து எல்லாமே போஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. எதை வேணா போஸ்டரா போடலாம் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் பட் தேசியா அந்த கிளைமேக்ஸ்ல இப்ப நம்ம கரெக்டா போட்டிருந்தோம்ல, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வர்ற மாதிரி, அதெல்லாம் வந்து இல்ல. அந்த மாதிரி சீன்ஸ் அதனாலேயே பிடிச்சது. அண்ட் இட்ஸ் ஒன் ஃபிலிம் ஃபுல்லா பார்க்கலனாலும் ஒண்ணுதான், எவ்வளவு தூரம் பார்த்திருந்தாலும் ஒண்ணுதான். பட் எல்லாமே ஒரே இதுதான். அது போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவார்ட் ஃபிலிம், அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னா அதுக்குன்னு போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான். பட் பயங்கரமா சாட்டிஸ்ஃபைடு பண்ணும் இந்த மாதிரி படம் எல்லாம். எனக்கு வந்து the difficult அந்த ஐ திங்க் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், வாட் இஸ் பாதரிங் மீ அபவுட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு. ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ், இட் வாஸ் கீப்பிங் மீ அவுட் சைட். ஏன்னா திஸ் ஃபிலிம் வாஸ் நாட் அட் ஆல் புல்லிங் மீ இன்சைட். அது வந்து அது என்ன ரீசன்ங்கிறது வந்து தெரியல. ஐ திங்க் த ப்ரிசைஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ், என்ன ரீசனுக்காக உனக்கு பிடிச்சிருந்ததோ தட் இஸ் அந்த ரீசனுக்காக தான் என்ன, தட் வாஸ் த ரீசன் வை த ஃபிலிம் வாஸ் கீப்பிங் மீ அட் அ டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஒரு நாட் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ், பட் இந்த 12th ஃபெயில் ஃபிலிம் இருக்குல்ல, 12th ஃபெயில் வந்து இட் எம்ப்ளாய்ஸ் அ ஃபிலிமிங் டெக்னிக் which draws you into the film. So the cinematography is done in the way, or the scenes are staged in such a way that the camera is the ரெண்டு பேர் அந்த சீன்ல இருக்காங்கன்னா கேமரா இஸ் த தேர்ட் பர்சன் in that room அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் ஆல்வேஸ் drawn into the story. you are not at all kept outside at any point. ஸோ உனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வாட் த கேரக்டர் இஸ் கோயிங் த்ரூங்கிறத வந்து யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட், அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி. இது வந்து ஐ திங்க் திஸ் நீடட், ஐ ஃபெல்ட் லைக் த quirkiness is okay. நீ சொன்ன அந்த the gimmicks of Kolamavu Kokila, all that, right? அதே மாதிரியான எனக்கு இது கிமிக்கா தான் இதுவும் பட்டுச்சு. அந்த தி பிக் ப்ராப்ளம் இஸ் இந்த பிளாக் காமெடி ஜான்ராவே இருக்குல்ல, பிளாக் காமெடி ஜான்ரா வந்து ஒரு அது 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 தெரியல. ஐ திங்க் இட்ஸ் a hit or miss நினைக்கிறேன். there is no middle ground in that black comedy நினைக்கிறேன். ஏன்னா something like Kolamavu Kokila was okay-ish for me. Doctor worked very well. அதுக்கப்புறம் none of the other films of him worked. The other black comedy films நம்ம இது வரைக்கும் அந்த என்ன Mumbai Express is a interesting black comedy film that was like அப்போ ஒர்க் ஆச்சு. இப்போ ஐ டோன்ட் நோ இஃப் இட் வில். அப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது இட் ஒர்க். அந்த மாதிரி தான் வந்து திஸ் ஃபிலிம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ எல்லா இடத்துலையுமே வந்து தட் எப்படி சொல்றது, மிஷ்கின் வந்து எல்லா சில ஐ திங்க் ஏதோ ஒரு புக்லயோ இல்லை இன்டர்வியூலயோ சொல்லியிருந்தாரு, சினிமோட்டோகிராஃபி வந்து படத்தை தாண்டி சினிமோட்டோகிராஃபி மட்டும் தனியா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ ஃபெயில்ட் அஸ் அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
ஸோ எனக்கு வந்து அந்த இதுல தான் தி த த லைட்டிங் அண்ட் த வே தே ஹவ் ஷாட் சம் ஆஃப் த சீன்ஸ் இஸ் so outstanding that cinematography kind of overtakes the film. Some of the uh, shots were straight out of the old Balu Mahendra and the generation of films. The அந்த எனக்கு ஆக்சுவலா பாலு மகேந்திரா ஃபிலிமோட நம்ம ஜான் டியல்மென் அந்த அந்த ஃபிலிம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இதுவா இருந்துச்சு ஆக்சுவலா. இட்ஸ் இட்ஸ் ஐ வுட் எனக்கு வந்து இந்த படம் வந்து இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கம்பேனியன் பீஸ் ஃபார் சோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ கம்பேனியன் பீஸ் ஃபார் ஜான் டியல்மென், தென் இட்ஸ் அ கம்பேனியன் பீஸ் ஃபார் ஆமிஸ். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபிலிம்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் கம்பேனியன் பீஸ். பட் த பார்ட் தட் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ இஸ் ப்ரிசைஸ்லி த ஒன் தட் ஒர்க் ஃபார் யூ, விச் இஸ் அந்த குவர்க்கினஸை வந்து என்னால வந்து அதை தாண்டி அந்த ஃபிலிம் என்ன டிராவே பண்ண உள்ளே போக முடியல. சரி, ஓகே ஓகே. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து when you are not able to be drawn into the film, suddenly you get into and the portions ஆடு பறவை அந்த போர்ஷன்ஸ்குள்ள போகும்போது இட் பிகம்ஸ் வெரி அருவருப்பாயிடுது. இட் பிகம்ஸ் வெரி டிஸ்கஸ்டிங். ஸோ தட் இஸ் த சேலஞ்ச். எனக்கு வந்து இந்த படத்தோட பிக்கஸ்ட் இது வந்து அவங்களோட லைஃப வந்து அவர் அந்த தி ரொம்ப அடித்தட்டு மக்களா வந்து அவங்கள வந்து காமிச்சிருக்காங்கல்ல. இந்த சோசியல் ஸ்டாட்டால வந்து வெரி 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 புவர் இதுவா எனக்கு அதோட நீடே வந்து புரியல. தட் ஜஸ்ட் ஓகே ஃபைன், திஸ் இஸ் மை ஸ்டோரி, யூ வாட்ச் இட் அப்படிங்கிற பாயிண்ட்ல என்னால ஒத்துக்கிறேன். ஓகே ஃபைன், இதுதான் நீங்க காமிச்சிருக்கீங்க. இட்ஸ் அது வந்து இட் ஜஸ்ட் யூ புட் தட் இன் ஒரு மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் இதுல வந்து நீ இதே கதைய அவர் வந்து டெய்லி வேஜ் லேபரரா இல்லாம ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறவராகவும் இவங்க வந்து அந்த வீட்டை மேனேஜ் பண்ணணும், அந்த வீட்டுல இருக்கிற தனிமை, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து நீ கொண்டு போனாலும் திஸ் ஹோல் ஃபிலிம் டஸ் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு தி அவுட்கம் ஆர் இது. எனக்கு அதனாலதான் வந்து ஆமிஸ் despite the challenging despite the provocative nature of that film, right, Amis was more Amis and அந்த அவரோடது நம்ம ஒரு ஐயோ தட் மெக்சிகன் ஃபிலிம் மேக்கர் ஒருத்தர், அவரோட படம் ஒண்ணு பேசணுமே இதே மாதிரி ப்ரோவோகேட். ரோமா இல்லடா, ரோமா இல்லடா, இந்த ஓ காஷ் தட் அந்த கல்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு படம், ஜோடராவ்ஸ்கியோட ஃபிலிம்ஸ். இப்ப அந்த மாதிரி ஃபிலிம்ல இருக்கிற ப்ரோவோகேட்டிவ் நேச்சர், அவங்க வந்து அதை வந்து காமிக்கிற that those films are taken in such a way that it on a ஒரு பேலன்ஸ்டு ஃபிலிம் வாட்சிங்ல இல்லாம உன்னை வந்து எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு வந்து கொண்டு போற கைண்ட் ஆஃப் டெக்னிக் அது. திஸ் ஃபிலிம் அந்த சோசியல் ஸ்ட்ராட்டா பார்ட் என்னால இதுவே பண்ணிக்க முடியல. ஓகே ஃபைன், அது ஒண்ணு. தென் ஒரு அந்த எண்டிங் பார்ட் இருக்குல்ல, நான் சும்மா படிக்க தான் செஞ்சேன், படிச்சேன். ஐ சா சம் கிளிப்ஸ் ஆஃப் தட். அந்த அவன் செத்து போற வரைக்கும் நான் பார்த்தேன், until he died and until that point. அதுக்கப்புறம் இருக்கிற போர்ஷன் வந்து நான் சும்மா கிளிப்ஸ் மட்டும் பார்த்தேன். இட் இஸ் நிறைய ஐ மீன் ஐ ரெட் ஆக்சுவலி. தி ஃபன்னி திங் இஸ், நான் இவ்வளோ
ஃபுல் படம் பார்த்திருந்தா கூட நான் வந்து இவ்வளவு போய் படிச்சிருக்கலாம் மாட்டேன் அந்த படத்தை பத்தி. ஸோ ஸோ எல்லாரும் வந்து மல்டிபிள் தியரிஸ் ஃப்ளோட் பண்றாங்க. ஓகே, ஒன்னு வந்து தி த ஆப்வியஸ்லி வெஸ்டர்ன் ஆடியன்ஸ் வந்து தி வேம்பயர் தியரி, அண்ட் தி இந்தியன் ஆடியன்ஸுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஏதோ ஹிந்து மித்தாலஜி தியரி எல்லாம் போடுறாங்க. ஐம் லைக் சரி ஓகே, காளியோட கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தியரி ஒன்று பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த அகோரியோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தியரி பார்த்தேன். ஐ எம் லைக் இட் ஜஸ்ட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். எனக்கு வந்து வேம்பயர் தியரி மட்டும்தான் வந்து சரி ஓகே, யுவர் ஷீஸ் அ வேம்பயர், ஷீ ட்ரிங்க்ஸ் த பிளட், அந்த 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 லெவல்ல வந்து ஓகே, இட் இஸ் அன் இட் இஸ் அக்செப்டபிள். அதை தாண்டி கொடுக்குற தியரிஸ்லாம் வந்து ஐ ஜஸ்ட் குடன்ட், எனக்கு எனக்கு இட் ஜஸ்ட் டிட் நாட் வொர்க் அட் ஆல். ஃபர்ஸ்ட்லி நீ இந்த சொன்ன இதெல்லாம் இதுல வந்து இந்த படத்துல இதெல்லாம் பண்ண உள்ளெல்லாம் போவே முடியாது. அது வந்து இட்ஸ் ஃபார் ஃபன், சரியா? இது அப்சர்வ்லாம் ஆகாது, ஏன்னா கதை இல்ல. கதை 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 இல்ல. ஃபர்ஸ்ட் அது வேணா கொஞ்ச நாள் ஆச்சு. மேபி எனக்கு 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 ஒரு ஆள் சொன்னதால அப்படி தோணுச்சு, ஏன் கதை இருக்கணும், அந்த 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 இது தேவையில்லைங்கிற மாதிரி ஒண்ணுச்சு. அண்ட் சோ ஜொடரோஸ்கின்னா கம்பேர் பண்ணா அது வந்து கிளினிக்கல், சரியா? அந்த அந்த அளவு நம்மளால இருக்க முடியல. ஃபார் சம் ரீசன் அது வந்து பயங்கரமா இதாச்சு. பட் இதுல வந்து மிஸ்கின் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கோ. மிஸ்கின் சொன்ன பாயிண்ட், அந்த சினிமாட்டோகிராஃபி நம்ம கம்பேர் பண்ண பார்த்தோம்னா ஒரு படத்துல டிட்டாச் ஆயிட்டோம், அது ஓகே தான். அது பட் நாட் நாட் ஆல் ஃபிலிம்ஸ். அவர் அப்படி பார்த்தா அவர் படமே மிஸ்கின் கேமரா மாதிரியே தெரிஞ்சிடும் எல்லா படமும். அது அன்பார்ச்சுனேட் அவர் சொல்லிடக்கூடாது, வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. மிஸ்கின் படம்னா கிளீனா தெரிஞ்சிடும். ஏன் மூஞ்ச கிராப் பண்ற, அது பண்ணக்கூடாதுன்னு தேவையில்லை, பட் வேணுட்டே நிறைய இடத்துல பண்ற மாதிரி இருக்கும்ல அந்த இது. பட் இதுல எனக்கு எப்படி ஏன் ஒர்க் ஆச்சுன்னு சொல்றேன்னா, சோ எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஞாபகம் வருது, நிறைய படத்துல நல்லா இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வெஸ்டர்ன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. பிராட் பிட் ட்ரெயின்லாம் வரும், செம்ம சினிமாட்டோகிராஃபி அது, அந்த படம். பட் புல்லட் ட்ரெயினா? ரொம்ப புல்லட் ட்ரெயினா நீ சொல்றது? பழைய வெஸ்டர்ன் படம். ஓகே, வெஸ்டர்ன் படம். அந்த சினிமாட்டோகிராஃபி பயங்கர ஃபேமஸ். அந்த ட்ரெயின் லைட் எல்லாம் வரும். பிராட் பிட் இல்ல, ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இவர் ராஜர் டீக்கின்ஸோட சினிமாட்டோகிராஃபி நீ சொல்றது. பிராட் பிட் இல்ல, அந்த பிராட் பிட் மாதிரியே இருப்பானே இன்னொருத்தன். பெரிய டைட்டில் வரும் அந்த படம் தானே? யா 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 யா. அதுல வந்து ஈவன் தோ யூ வாண்ட் லைக் த ஃபிலிம், அந்த சினிமாட்டோகிராஃபிக்காகவே பார்க்கணும்னு தோணும், அந்த அளவு இருக்கும் அது அது. பட் எனக்கு நீ சொன்னோடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து சினிமாட்டோகிராஃபி அஃபெக்டிங் இந்த மாதிரி படத்தை விட்டு வெளியே போன ரீசன் மட்டும்னாலதான் இப்படி ஆகுங்கிறது எல்லா கேசஸ்லயும் கிடையாது. ஏன்னா பேரி லிண்டன் பார்த்திருக்கேன் நீ, கியூப்ரிக்கோட படம்? இல்ல 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 இல்ல, அந்த சினிமாட்டோகிராஃபி அடிச்சுக்கவே முடியாது. கியூப்ரிக் எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு ஸ்டன்னிங்கான விஷயம்னு இருக்கும்ல, அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. எந்த அளவு இருக்கும்னா, நீ சில பெயிண்டிங் எல்லாம் பார்த்து டக்குன்னு ஏதாவது பிளிப் செகண்ட்ல லைட்டா அது மூவ் ஆனா எப்படி இருக்கும், அந்த சில வாட்டி நம்மளுக்கே கூட தோணும், இல்யூஷன் மாதிரி தோணும். அந்த அளவுக்கு அந்த சினிமா படம் இருக்கும். நீ ஃப்ரேம் பார்த்துட்டே இருந்துட்டு பெயிண்டிங் தான் மூவ் ஆயிருக்கு போலங்கிற அளவுக்கு இது இருக்கும். சோ அந்த மாதிரி இதுல வந்து நிறைய சீன் எனக்கு ஒர்க் ஆச்சு, எஸ்பெஷலி அந்த சிமெட்ரிக்கல் சீன்ஸ். அண்ட் அந்த இவன் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த மூக்கு கரண்டி விடும், அந்த மாதிரி நிறைய இதுல ஒர்க் ஆச்சு, அந்த லைட்டிங் எல்லாமே. சோ அந்த வகையில பார்த்தா அது செம்ம செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அந்த அந்த விஷயம். ஒரு ஒரு பட் இப்போ திரும்பி பார்த்து ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த படத்தை பத்தி யோசிச்சு பார்த்து எந்த சீன் ஞாபகம் இருக்கு, எந்த சீன் செம்மையா இருக்கும்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. நம்ம டிஸ்கஸ் பண்ணாமான்னு ஞாபகம் இல்ல. அந்த கொரோனா டைம்ல காண்டுன்னு ஒரு படம் இருந்துச்சு, நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த காண்டு பேசுறேன், அது இது பிராமன் நமன். அந்த அந்த டைரக்டர், அந்த பிராமன் நமன் டைரக்டர் ஒரு படம் திரும்பாங்க, அது இப்படிதான் குளறுபடியா இருக்கும். அந்த அதுவும் ஞாபகம் இருக்காது. பட் அது வந்து அந்த அந்த டைம்ல ஒரு ஒரு அது ஒரு ஜாய் தான். இட்ஸ் எ ட்ரிப்பி ஃபிலிம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ அந்த அந்த ஒரு ஜாய் இருக்கும், அந்த மாதிரி இது இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி எஸ், அந்த டிட்டாச்மெண்ட் எனக்கும் கொஞ்சம் இருந்துச்சு.
என்னடா பண்ண வரீங்கிற ஒரு இது. பட் இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியுது, இன்னொருத்தனால பார்க்க முடியலங்கிறப்போ அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த இது ஆஃப் ஆல் த ஸ்டப்ஸ் தட் யூ டோல்ட், எனக்கு மோஸ்ட் வேலிடா பட்டது வந்து இந்த லோவர் ஸ்டாட்டா பீப்புள் எடுத்தது. எனக்கு நான் என்ன ரீசன் நினைக்கிறேன்னா, அதுல சூப்பரா சொல்லிடுவான். ஷைத்தான்ல ஒரு சீன்ல வந்து கல்கி கோச்சில ஃபாரின்ல இருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேர் சேர்ந்து ஓடிப்பாங்க. அந்த படமே நல்லா இருக்கும். அப்ப அவ்வளவு தோணல, இப்ப யோசிச்சு பார்த்தா. சோ ஓடிப்பாங்க. அந்த படத்துல போய் ஏதோ சொல்லப்போ வந்து அந்த நாய் எல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி நாய் அந்த பக்கம் வந்துருச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். தெருநாயோ எதை பத்தி சொல்லுவான். அந்த தெருநாய் பத்தி சொல்லப்போ வந்து இன்னொருத்த சொல்லுவான், இந்த குரூப்ல இருக்கிற ஒருத்த வந்து, உங்களுக்கு என்ன ஃபாரினர்ஸ், உங்களுக்கு தெருநாய் பார்த்தா கூட உங்களுக்கு அது அதிசயமா தான் தோணும். டெய்லி போய் நாங்க கடிப்பட்டு வந்தா அப்பதான் எங்களுக்கு தெரியும். சோ அவங்களுக்கு எல்லாமே ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஃபாரினர்ஸ் அது என்ன அந்த மாதிரி ஃபேசினேஷன்ல கொஞ்சம் எடுத்த படம் தான் இது போல. இந்த லோவர் ஸ்டேட்டா படம் தான் அவங்களுக்கு ரியலா ஃபீல் பண்ணிலாம் அவங்களுக்கு வந்து எம்பதைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா அதுவும் அவங்களுக்கு ஒரு ஃபேசினேஷன் மாதிரி இருந்து அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ இப்ப சத்யஜித் ரே வந்து ஏழைங்கதான் அவங்க படத்துல வர்றாங்கன்னா அது வேற கதை. ஆனா இவங்க படத்துல மத்த படத்துல இப்ப நம்ம பாத்திர பஞ்சாலி எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த இது அந்த மாதிரி ஒரு இது உங்களால கொண்டு வர முடியாது. சோ அது ஒரு ரீசன் நினைக்கிறேன். அதுவும் ஒரு இதுல வந்து ஒரு அந்த ஒரு வெஸ்டர்ன் அதான் the filmmaking style was more the some of the approach. நான் ஏன் அந்த சோஷியல் ஸ்ட்ராட்டா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. the same challenges வந்து every single scene okay, அந்த with the exception of ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வந்து அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அக்கௌண்டிங் கம்பெனில வந்து ஸ்வீப்பர் வேலைக்கு வந்து போறது இல்லை. with the exception of that, every single thing is straight out of நீ எந்த வேற ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்றவங்க ஃபேஸ் பண்ற ஒரு சேலஞ்ச். how suddenly you have to manage a household, நிறைய the different kinds of வேலை that comes out of it, இந்த மாதிரி இதெல்லாம். so not being able to அந்த வேர்ல்டுக்குள்ள போக முடியல அப்படிங்கிறது வந்து இஸ் a real thing for everyone. இங்க வந்து does it make any okay, is this story கொஞ்சமாவது வந்து other than like அந்த ஒரு ஸ்டீரியோடைப்பை தாண்டி, இல்ல ஸ்டீரியோடைப்லாம் பண்ணல படத்துல, அந்த மாதிரி இல்ல. பட் அந்த ஓகே ஐ வாண்ட் டு ஷோ திஸ் வேர்ல்ட் அப்படிங்கறத தாண்டி does it have any reason அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனா மிச்ச சாதாரண மக்கள் பத்தி படம் எடுத்தவங்க எல்லா படங்கள் தமிழ்ல வந்தது, தமிழ் ஹிந்தி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இட் ஜஸ்ட் நாட் இது இந்த ஸ்லம் டாக் மில்லியனர் மாதிரி. ஸ்லம் டாக் மில்லியனர் வந்து உனக்கு வந்து என்ன அந்த ஷோல வந்து ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒருத்தன் வந்து ஜெயிக்கிறான், இவ்வளவுதானே கதை. உனக்கு வந்து அந்த அது என்ன பொண்ணை வந்து சின்ன வயசுலயே வந்து இதுக்கு வித்துட்டாங்கங்கிற மாதிரி அந்த இந்த கைண்ட் ஆஃப் does it make any difference to your actual story? Your actual story is this. Does it make any difference to it? No, it does not. You put another guy, ஒரு சாதாரண இப்ப இந்த 12th ஃபெயில்ல வர்ற அவன் விக்ராந்த் மாசே கேரக்டர் மாதிரி ஒரு சாதாரண வீட்ல இருந்து வந்த ஒரு பையன், அவன் வந்து ஒரு ரேண்டம் இதுல வந்து அந்த ஷோக்கு வர்ற மாதிரி நீ காமிச்சிருந்தேன்னா கூட இட் டஸ் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ் டு த ஓவரால் இது. ஆர் உன்னோட ஃபிலிம் ஆஸ்கருக்கும் ஐ திங்க் அது ஆஸ்கர் மைண்ட்ல வச்சுதான் எடுத்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸ்லம் டாக் மில்லியனர். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ கிராப்பி
அதாவது நம்ம ஊர் மசாலா ஃபிலிம்ஸ்லேயே வந்து மொக்கையான ஒரு மசாலா ஃபிலிம் அது. ஸோ அதை தாண்டி வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ தட் இஸ் வேர் இட் ஃபெல்ட் லைக் தட் இந்த படத்துல. ஓகே, நமக்கு இப்போ இவங்கெல்லாம் வந்து எல்லா நம்ம நம்ம ஃபேமஸ் ரேயா இருக்கட்டும், இல்லை இவங்க சலாம் பாம்பே எடுத்தாங்களே, ஸோ அவங்களோட ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இல்ல வாட் தீபா மேத்தா ஆர் மீரா நாயர் ஆர் ஆல் தோஸ் வெஸ்டர்ன் ஃபிலிம் மேக்கர், அதாவது இந்த வெஸ்டர்ன் ஃபிலிம் மேக்கர்ஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ் அபவுட் இந்தியா, அதுவா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே வந்து they don't show their stories are it will be convincing. Why okay, this is a story that is possible only in that அவங்க செட் பண்ணியிருக்கிற வேர்ல்டுல தான் உனக்கு இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. இதோட கோர் இது வந்து இஸ் நாட் த அவங்கள த சோஷியல் ஸ்ட்ராட்டாங்கிற இது கிடையாது. அதர் தேன் உனக்கு வந்து கொஞ்சம் ராதிகா ஆப்தேய வந்து யூ கேன் இல்ல இஃப் தே சே தட் ஓகே எனக்கு வந்து லைவா வந்து ஷூட் பண்ணணும், இதை தனியா செட்டு போடுறதுக்குலாம் எங்களுக்கு காசு இல்லை, ஸோ அதனால வந்து லைவ் ஆடியன்ஸ்க்கு லைவ் மக்களுக்கு நடுவுல போய் நாங்க வந்து லைவா ஷூட் பண்ணணும், அதுக்கு வந்து ஐ நீட் மை ஆக்ட்ரஸ் டு லுக் இன் சச் அ வே தட் ஷி நோ ஒன் டர்ன்ஸ் அண்ட் லுக்ஸ் அட் ஹர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா இட்ஸ் டிஃபரெண்ட் டிஸ்கஷன். பட் இட் இஸ் அதை தாண்டி ஐம் நாட் ஏபிள் டு see why. அதுதான் இஸ் மை பிகஸ்ட் குவால்ம் இன் திஸ் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லம்டாக் மில்லியனரே வந்து எனக்கு ஸ்லம்டாக் மில்லியனர் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா just because of the hatred it got. இப்ப நீ சொல்றதுக்கு வந்து வேற வேற ரீசன், நீ ஒரு ரீசன் சொல்ற. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹேட்டட் இது வந்து சும்மா வெளியில இருந்தா சொல்றது, இந்தியால இப்படிதான் இருக்கா, இது மட்டும் தான் இந்தியால இருக்கான்ற கேட்டவெல்லாம் வந்து ஏன் அது சொல்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வெளியே காமிச்சுக்க விருப்பமே இல்லை. சோ இப்ப விசாரணை மாதிரி படம் எல்லாம் வெளியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், அது மோஸ்ட்லி எதுக்கு போலீஸ் எல்லாம் இப்படிதான் இருக்காங்களா, இப்படி இருக்கானுங்கல்ல, மோஸ்ட்லி இப்படிதான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் ஸ்லம்டாக்ல இருந்துச்சு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்லம்டாக் பார்க்க போன சிட்டி ஆஃப் காட் கூட பார்த்தேன். சோ ஸ்லம்டாக் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு வி வாட்ச் சிட்டி ஆஃப் காட். ஸ்லம்டாக் இஸ் ஹவு வெஸ்டர்னர்ஸ் வுட் வாட்ச் இந்தியா. அந்த மாதிரி இது இப்ப நம்மளுக்கு பிரேசில்லயே எல்லாருமே போய் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கிற போது இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி the lower strata or poor people are more glamorous to look on screen. அது வந்து ஒரு 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 கேவலமான விஷயம் தான். பட் அது அன்பார்ச்சுனேட்லி அது ஒர்க் ஆகும். இப்ப போட்டோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது இன்ஃபி பிபில செம்ம டிஸ்கஷன் ஒன்று போச்சு, SLR பிபில. ஒருத்தன் வந்து ஒரு 2 பேர் சொன்னாங்க இந்த மாதிரி புவர் பீப்புள் எனக்கு போட்டோ எடுக்க பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான். நிறைய பேர் புவர் பீப்புள் வந்து எடுத்து போடுவாங்க, அது வந்து நல்லாதான் வரும் போட்டோ. இப்ப நீ மோனோக்ரோம்ல வந்து நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கிற ஆளுங்க, இந்த மாதிரி மூட்டை தூக்கம் சூப்பரா வரும் போட்டோ. அது வந்து இந்த மாதிரி போட்டோ தான் இந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன் அதையே நம்ம கிளாமரைஸ் பண்ண, அவனே கஷ்டப்பட்டு இருக்கான், இதனால ஒரு வேலையும் இருக்க போறது. பட் அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. பட் ஆஸ் அ போட்டோகிராஃபி ஆனா அது பெரிஃபிக்கா இருக்கும். இப்ப நீ எடுப்பியான்னா எனக்கு மேபி மனசு வராது, அந்த 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 ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், அது மைண்ட்ல ஏத்திட்டதால. பட் இஃப் யூ ரியலி வாண்ட் அ குட் போட்டோ, அது ஒரு செமையா ஒரு இது வரும் சும்மா. சோ அந்த மாதிரி விஷயம் தான் இதுலயும். அண்ட் இந்த படமே இந்த வெஸ்டர்ன் படம் மாதிரி தான் இருந்துச்சு இல்ல. இப்போ அது ஒரு இந்தியன் பிலிம் மாதிரியே சொல்ல முடியாது. ஹிந்தி பேசுறாங்களே தவிர இங்கிலீஷ் கூட பேசிருக்கலாம். இந்தியால நடக்குது இங்கிலீஷ்ல, இப்ப ஸ்லம்டாக்ல கூட பேசிருக்கலாம். பட் அந்த இது ஒர்க் ஆச்சு. அண்ட் அதனாலதான் மேபி இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த மிடில் கிளாஸ்ல எடுத்திருந்தாலே இவ ஸ்வீப்பரா போயிருக்க முடியாது. பட் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம், அங்கேயும் கொரியா ஏதாவது சம்பந்தமே இல்லாம பண்ணிக்கலாம். சோ அந்த இது இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மெயின்லி அந்த புவர் இது அந்த பிகாஸ் இட் லுக் கிளாமரஸ் ஆன் ஸ்கிரீன்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகம். இப்போ இவ அந்த மெயின்லி எனக்கு பிடிச்ச சீன்ல வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவளை கூப்பிடுவாங்கல்ல, ஏ கோரி இருக்கும் அந்த சீன். அப்புறம் இவ வந்து அந்த சீன் நீ பாத்துட்டேன்னு தெரியல,
ஒரு இடத்துல வந்து என்ன இன்னைக்கு டல்லா இருக்குன்னு சொல்லி ஏதோ பேசுனதுக்கு அப்புறம் இவ வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தோல்ல சார்ந்து சிரிப்பா. அந்த சீன் வந்துருச்சா? இல்ல அது செம்ம சீனு. அதெல்லாம் வந்து அந்த அந்த கிளிப் எடுத்து போடலாம். ராதிகா ஆப்தே தவிர யாராலையுமே பண்ண முடியாது அந்த சீனுங்கிற மாதிரி. சோ ரியல் சிரிப்பு அதெல்லாம் வந்து என்ன புரிஞ்சு அவ இது பண்றான்னு தெரியல. ஆனா சூப்பரா இருக்கும். அண்ட் அந்த அந்த ஃப்ரேமே செமையா இருக்கும். எப்படி இருக்கும்னா அந்த பின்னாடி மரம் இருக்கும் சரியா. ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர் விமன் அங்க இருப்பா. இவன் வந்து தோல்ல சாஞ்சி சிரிச்சுட்டு இருப்பா. அந்த மத்த 3-4 பேர் வந்து இந்த சைடுல இருப்பாங்க. இந்த மரம் இப்படி இருக்கும். இவங்க எப்படி இருக்கும்னா அந்த மரத்துல இருந்து அந்த ஃப்ரூட்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். இப்ப அவங்கள எல்லாம் பார்த்தா அது அப்படியே பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். கண்ணாம்னா அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து சூப்பரா ஒர்க் ஆயிடும். இதுவும் எனக்கு எவ்வளவு நாள் ஞாபகம் இருக்கும்னு தெரியல. பட் பார்க்கப்போ வந்து பயங்கரமா பிடிச்சது. நான் வந்து அவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். வீடியோ எல்லாம் பார்த்து படம் எல்லாம் பார்க்க. பட் பார்க்க போய் சிரிப்பு அந்த அளவுக்கு இருந்த சீன் வந்து அந்த இது. சோ இந்த மாதிரி சிலது ஒர்க் ஆகும். அண்ட் அட் த மொமெண்ட் அந்த அந்த ஜாய் தான்டா. அதுதான் எனக்கு மோர் தேன் எனிதிங் இந்த 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 படம் எனக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், கிரேட். அவ்வளவுதான். வேற ஏதாவது இல்ல அவ்வளவுதான். I'm glad that I watched. Okay. இது ஈஸி மிஸ்ஸபிள் ஃபிலிம். இப்ப அந்த அந்த சூட்டோட சூட்டா பார்த்தா லெவல பார்த்தேன். Yeah. Yeah. Awesome. Thank you all for watching. So just we have an announcement with respect to Lights On as well. So நாங்க வந்து we've been running this for more than 10 years now, and we have decided to end this discussion series. The pages will still continue to be there. All the discussions that we have done, அதெல்லாம் யூடியூப் இருக்கிற வரைக்கும் யூடியூப்ல இருக்க தான் போகுது, ஸ்பாட்டிஃபைலையும் இருக்க தான் போகுது. So இந்த இயரோட 2025 வந்து we have decided to end it, and so the next week will be the final film discussion, and the week after that is going to be just the roundup of the year. So next session will be கடைசி விவசாயி தானடா. We'll do Manikandan's கடைசி விவசாயி, a great I think it's a fitting final film to talk about. So do join us in a couple of weeks on December 7 I think. Do join us for that session, and thank you everyone. I mean, I don't think a lot of people watch us either, but if you are one of those people who take the time to watch it, we really, from the bottom of our heart, we thank you for doing that. And do join us in the next session to talk about Kadesi Vyavasai. Thank you. Thank you so much.